கைமுறுக்கு செய்கிறதுக்கு என்ன தேவைன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு 1.5 கப் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு உளுந்து மாவு தலை தட்டி தான் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து எள்ளு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம். பட்டர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம். இதுக்கு பட்டர் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயம் அதுக்கு மேலே வந்து நமக்கு சீரகமோ ஓமமோ எது தேவையோ அது நம்ம போட்டுக்கலாம். முதல்ல நம்ம இந்த அரிசி மாவையும் உளுந்து மாவையும் லேசாக வறுத்துக்கலாம். நம்ம இந்த அரிசி மாவை ரொம்ப ஜாஸ்தியெலாம் வறுக்க வேண்டாம், நல்லா சூடானா போதும். இந்த கையழுக்கு சூடானா போதும். இந்த ஊரில் வந்து மாவு உளுந்து மாவாகவே கிடைக்கிது. அதனால நம்ம இந்த மாவு வாங்கி வச்சுருக்கோம். இல்லைன்னா நம்ம முழு உளுந்தை லேசாக வறுத்துட்டு நம்ம அதை பொடி பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம வறுக்க வேண்டியதில்லை. இதுதான் ஈஸின்னு நினைக்கிறேன். ஆமாம், லேசாக வறுத்தா போதும், நிறம் மாறக்கூடாது. இதை எடுத்துடலாமாங்க? எடுத்துடலாம். இதிலே கொட்டிட்டு இப்போ இந்த மாவில் நம்ம முதல்ல கொஞ்சம் பெருங்காயம், இந்த மாவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் எள்ளு, கடைசியாக இந்த பட்டர், இதையும் போட்டு இப்போ நம்ம வந்து முதல்ல மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி போட்டு பிசையலாம். இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், அதே சமயத்தில் ரொம்ப கொலக்கொலன்னும் வேண்டாம். நம்ம கைக்கு முறுக்கு சுற்றுறதுக்கு கொஞ்சம் தகுந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த பிளேடோ மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதே மாதிரி இந்த அரிசி மாவும் நல்லா நைஸாக இருந்ததுனா தான் நமக்கு வந்து சுற்றுறதுக்கு நல்லா வரும். ஒரு 10 நிமிஷம் இதை வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கைமுறுக்கு சுற்றலாம். இப்போ மாவு பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். மெதுவாக நல்லா இருக்குது. நான் இப்போது பட்டர் பேப்பரை கீழே வச்சுருக்கேன். இல்லை நம்ம வந்து நல்லா வெள்ளை துணியிலையும் நம்ம சுற்றிக்கலாம், வேஷ்டி துணியில் இந்த மாதிரியும் சுற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ பட்டர் பேப்பர் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒன்று இப்போ சுற்றி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டுட்டு இந்த ரவுண்டாக வர்றதுக்காக இது நான் வந்து ஒரு சின்ன மூடி ஒன்று வச்சுருக்கேன். முதல்ல கொஞ்சம் நம்ம மெதுவாக சின்னதாக நீளமாக விட்டுட்டு அப்புறம் இந்த 3 விரலையும் நம்ம வந்து இதை மாதிரி மாற்றி மாற்றி சுற்றணும். இது கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் பழக்கப்பட்டுட்டா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். முதல்ல கொஞ்சம் பழக்கமாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஒரே திக்னஸ் நம்மளுக்கு வரணும்னா கொஞ்சம் நேரம், கொஞ்சம் பழகணும். நம்ம வந்து இந்த மாவை வந்து இப்படி கொஞ்சமாக எடுத்து அதே நேரத்தில் அந்த விரலால் அதை வந்து மடிச்சும் கொடுக்கணும். ட்விஸ்ட் பண்ணணும். ஆமாம், திருப்பி கொடுக்கணும். இந்த கட்டை விரலால் நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும். மற்ற 2 விரலால் வந்து கொஞ்சம் அழுத்திட்டு இந்த கட்டை விரலால் அதை அப்படியே திருப்பி கொடுக்கணும். நான் ஒன்று போட்டு பார்த்துட்டுங்களா? ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு வரவே இல்லை. இதை இப்படி விடும்போது இதை வந்து இந்த விரலில் அழுத்திக்கோ, கொஞ்சம் அப்படி அழுத்தி எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வரும்போது அந்த 2த்தையும் அப்படியே சேர்த்து கொண்டு வந்துடு அந்த மாவை. எனக்கு சுற்றுன்னு சுற்றுது.
ரைட். இன்னும் கொஞ்சம் வருது, பிசுறு பிசுறாக வருது. அது சுற்றுறதுனால இந்த மாவு, இந்த மாவு கொஞ்சம் இதாகுதுல்ல, இப்படி வரும்போது இது கொஞ்சம் மாவு எடுத்து அதே வரும்போது அது அந்த அந்த அதை அது ஆமாம் அமுத்தணும். அப்போ தான் வந்து இது இந்த இது எடுக்கும்போதே இதை அமுத்தணும். இப்படி அமுத்தணும். அப்படி அமுத்தினா தான் வந்து ட்விஸ்ட் ஆகும். இப்போது நம்ம வந்து முறுக்கெல்லாம் சுற்றிட்டோம், இருந்த மாவு சுற்றிருக்கோம். இது வந்து இதெல்லாம் வந்து நித்யா சுற்றிருக்கா, பழகிருக்கா. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் இப்போ இது முதல் தடவை இவ்வளோ வந்தது வந்து ரொம்ப கொஞ்சம் சுத்த பழகிடும். கொஞ்சம் சுமாராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னா இல்லை, பட் பயமாக இருக்கு. அதாவது வேகிற கொஞ்சம் ஆகும். கை பழக்கம் வந்துருச்சுன்னா சரியாக போயிடும். அந்த சுற்றுறது வந்து கொஞ்சம் கை பழக்கம் பண்ணிக்கணும். இது வந்து 5 விரலுமே வேலை செய்யுது இல்லைங்களா? ஆமாம், எல்லாமே விரலும் வேலை செய்கிறதுனால ஒரு விரலில் வந்து அழுத்தி கொடுக்கணும், ஒரு விரலில் திருப்பி கொடுக்கணும். அந்த ஒரே அந்த இதுவும் நம்ம இழுத்து கொடுக்கணும், மாவை இழுத்து கொடுக்கணும், ட்விஸ்ட் பண்ணணும். அதனால் 5 விரலில் வேலை செய்யணும். ஓகே, பட் நல்லா ஆனால் பழகிடும். இல்லை, கற்றுக்கிட்டேன் சில விஷயங்கள். இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கணும் இல்லையா? ஓகே. இப்போ இது எண்ணெய் வந்து இது எண்ணெய் காஞ்சிருக்கு, எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அப்புறம் மீடியமில் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே மீடியமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே, அது பிரிக்காமல் போடணும் இல்லைங்களா? ஆமாம், ஏற்ற மாதிரி போடணும். சைடில் போட்டுவிட்டா கூட போயிடும். சத்தம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கொஞ்சம் வெள்ளையாகவே எடுக்கணும் இல்லைங்களா? ஆமாம், கொஞ்சம் அந்த சத்தம் அடங்குனா போதும், அதுதான் கணக்கு.